ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க நைட் 1 மணிக்கு 2 மணிக்கு பேய் மாதிரியே சுற்றி நிற்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த பூ ஒன்றும் இல்லைங்க. இந்த பூவை எடுத்து கசாயம் போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னு வைங்களேன், இந்த மனநிலை சார்ந்த பிரச்சனைகள் சரியாகி அந்த மூளையில் சுரக்கில் எம்ஜாய்கள் சரியான முறையில் அந்த சுரப்பிகள் நொதிகள் சுரந்து அவங்க நல்லா தூங்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி மனநிலை சார்ந்த பிரச்சனை வரக்கூடாது, நல்லா நிம்மதியான தூக்கம் வரணுன்றீங்க. சரி, இதுக்கெல்லாமே ஒரு அற்புதமான மூலிகை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன மூலிகை, எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, சங்குப்பூவை பற்றி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி ஐயா. அது எப்படி பயன்படுத்தணும், அதனுடைய நன்மைகள் என்னென்ன, அது எப்படியெல்லாம் பயன்படுத்த என்னென்ன நோய்கள் குணமாகும்னு கேட்குறாங்க. இங்கே 2 வகையான சங்குப்பூ இருக்கு. அதாவது ப்ளூ கலரில் இருக்கு, வெள்ளை கலரில் இருக்கு. இந்த சங்குப்பூவை பற்றி மக்களுக்கு சொல்லுங்க ஐயா. ஐயா, நம்ம அதிகமாக பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா அந்த நீல கலரில் இருக்கிற சங்குப்பூ தான். அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மனநலம் குன்றிய அந்த குழந்தைகளுக்கு, ஆட்டிசம் சைல்டுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மூளையில் இருக்கிற அந்த செல்கள், நியூரான்களை நல்லா டியூன் பண்ணக்கூடியது அது. அது மட்டும் இல்லாமல் பிபி, சுகர், உடல் சூடு, அப்புறம் கண் சார்ந்த பிரச்சனைகள், தலைமுடி கேச தைலமாகவும் அதை பயன்படுத்தலாம். தலைமுடி நல்லா கருகருன்னு வளரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இரவுல குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த மன நிம்மதி, நல்ல தூக்கம் வரும். இரவுல ஒரு வேளைக்கு உறங்கும் முன் இதை ஒரு டிகாஷன் மாதிரி எடுத்துட்டு வந்தாங்கன்னா, டீ மாதிரி போட்டு நல்ல தூக்கம் வரும். ஓகே, மன நிம்மதியும் கிடைக்கும். முறை எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு 5 இல்லை 6 பூ நம்ம எடுத்து இதை நிழலில் வளர்த்தி வச்சுக்கலாம். ஒரு 5-6 பூ எடுத்து 1 டம்ளர் கொதிக்கிற தண்ணி இறக்கி வச்சுட்டு அதில் போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழிச்சிங்கன்னா அந்த சத்துக்கள்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு, தேன் விட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிக்கிட்டு வரலாம். தூக்கம் இல்லை, மன நிம்மதி இல்லாத, பிபி அதிகமாக இருக்குன்றவங்க இரவு உறங்கும் முன் இப்போ நாம் சொன்ன மெத்தடில் அதை ஊற வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும், பிபி நார்மல் வரும். போக போக பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 15 to 20 டேஸில் நல்ல தூக்கம், அந்த பிபி எல்லாம் நார்மல் வரதை பார்க்கலாம். சர்க்கரை நோயும் அது அடிஷ்னலாக சொன்னோம்னா சர்க்கரை நோயும் கட்டுப்படும். இந்த சங்குப்பூ அவ்வளோ இதுவாக வேலை செய்யும். கேசத்துக்கு, தலைமுடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூ ஒரு 20 பூ, 20லேருந்து 25 பூ 1 கப்பு தேங்காய் எண்ணெயில் போட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டு என்ன பண்ணணும், சூடு பண்ணணும். நல்லா ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்பலாம் சூடு பண்ண வேண்டாம். ஒரு கொதி, இந்த ரசம் வைப்போம்ல அந்த பதம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும் போது சூரிய படம் கண்ணாடி பாட்டிலில் நல்லா டைட்டாக மூடிட்டு சூரிய படமும் போடலாம். சூரிய படம் போடலனாலும் பரவாயில்ல. பட் நம்ம சொன்ன இந்த முறையில் தைலமாக்கி முடிக்கு போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உடல் அந்த சூடு குறைஞ்சி அந்த முடி கொட்டுறது நிற்கும், கருமையாக வளரும், நல்ல கருகருன்னு கருமையாக வளரும், உடல் சூடும் குறையும். இதை டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா. முகத்துக்கான ஒரு குறிப்பு சொல்லணும் அப்படின்னா, அந்த களிம்பு தயிர், 1 கப்பு தயிருக்கு இது நிழலில் காய வச்சு அரைச்சி பொடி பண்ணிக்கங்க. ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அந்த சங்குப்பூ பொடியை போட்டு கூட ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் தேன் விட்டு நல்லா 3 பொருள் போதும். சங்குப்பூ பொடி, தயிர், தேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஷியல் பேக் போடுங்க. பேக் போட்டிங்கன்னா அந்த அந்த கருமை நிறம், அந்த மெலனின்னு சொல்லுவோம்ல, அந்த கருப்பை மாற்றி நல்ல முக பொலிவை கொடுக்கும். இதையும் பயன்படுத்தி. ஏன்னா நண்பர்களே, சங்குப்பூவில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க நைட் 1 மணிக்கு 2 மணிக்கு பேய் மாதிரியே சுற்றி நிற்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த பூ ஒன்றும் இல்லைங்க. இந்த பூவை எடுத்து கசாயம் போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னு வைங்களேன், இந்த மனநிலை சார்ந்த பிரச்சனைகள் சரியாகி அந்த மூளையில் சுரக்கில் எம்ஜாய்கள் சரியான முறையில் அந்த சுரப்பிகள் நொதிகள் சுரந்து அவங்க நல்லா தூங்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் இந்த செல் பார்க்கறதுனால தூக்கமே வரதில்லை. 1 மணி 2 மணி 3 மணிக்கெல்லாம் கூட அந்த பெட்ஷீட்டை போத்துன்னு போர்வையை பார்த்துன்னு உள்ள செல் பார்த்துனுக்குறாங்க. இவங்க எல்லாமே இந்த 9-10 மணிக்குள்ளே இதெல்லாம் வச்சுட்டு இந்த சங்குப்பூவில் தொடர்ந்து டீ மாதிரி காலை இரவு டீ காபிக்கு பதில் இதை குடிச்சிட்டு வந்தீங்களேன், மனநிலை சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும், குழந்தைகள் நல்லா படிக்கும், இந்த ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். இதில் துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள், புண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகி உடலுக்கு குளிர்ச்சி தரும். அதனால பித்தம் அதிகமாகிறவங்க, உடல் உஷ்ணமாக்கிறவங்க தாராளமாக இந்த பூவை எடுத்துக்கலாம். அற்புதமான தகவல் ஐயா கொடுத்துருக்காரு. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.